அன்பு நண்பர்களுக்கு கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்காரவங்களுடைய குணநலம் என்ன? என்ன செய்யணும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பரணி நட்சத்திரம் வந்து மேச ராசியில பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 4 பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில இருக்கு. இது முதல் பாதத்தில பிறக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா போதும். ஆனா நல்லா படிக்க தான் மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனா நல்லா படிச்சாங்கன்னா, கவர்மெண்ட் சார்ந்த ஏதேனும் ஒரு துறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில பரணி நட்சத்திரத்து 2ஆம் பாதம் பார்க்கவங்க அக்கவுண்ட் செக்ஷன் ரொம்ப புடிச்சிருக்கும் அவங்களுக்கு. கணிதம் நல்லா வரும். இந்த 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க படிக்கிறதே பெரிய அபூர்வம்னு சொல்லலாம். ஏதோ ஜஸ்ட் பாஸ் பண்ணாங்கன்னா போதும். அதனால வந்து இவங்க 3ஆம் பாதத்தில, 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க, இந்த 3ஆம் பாதம் இருக்கு பாருங்க, அவங்க பாருங்க நண்பர்கள் வட்டாரம் ஏகப்பட்டது இருக்கும். அவங்களுக்கு எப்போதுமே நண்பர்கள். அதே மாரி ஆணாக இருந்தா பெண் தோழிகள் அதிகமாக இருக்கும். பெண்ணா இருந்தா ஆண் தோழர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனா, நட்பு வட்டாரம் நல்லா வச்சுக்கிருவாங்க. அவங்கள்ட்ட வந்து குறை சொல்ற மாரி நட்பு வட்டாரங்கள் இருக்காது. எல்லார்கிட்டயும் நல்ல இனிமையா பேசுவாங்க. ஆனா, அதட்டுவாங்க, அன்போடு இருப்பாங்க, கண்டிப்பாங்க. எல்லா விஷயமும் இருக்கும். இவங்க தப்பு பண்ணாக்க, "விட்றா" அப்படின்ருவாங்க. ஆனா, மத்தவங்க தப்பு பண்ணாக்க, "ஏன் அப்படி பண்ண? இது தப்பு இல்லையா?" அப்படி கண்டிப்பா. அதாவது தன்னோட தப்ப மட்டும் அவங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய நட்பு வட்டாரத்தினுடைய அழகு. இதுல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தியோட இருக்கிற சிவன் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாரி சிவனோட படத்த வச்சுக்கணும். சக்தியும், சிவனும் சேர்ந்து இருக்கிற மாரி படங்கள வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப விசேஷம். அப்புறம் பெண்கள் முல்லைப்பூ என்று சூட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிரச்சனையாக இருக்கு, ஒத்து வரமாட்டேங்குது அப்படின்னா முல்லைப்பூ சூடி பாருங்க. அதுக்கு பின்னாடி உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு காலடியிலேயே கிடப்பார். அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து வர்ற வாசனையும், இந்த முல்லைப்பூனுடைய வாசனையும் அவரை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. அதே மாரி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போம்போது ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம். வேண்டுதல் வச்சிருந்தா, இந்த முல்லைப்பூ தான் இறைவனுக்கு சாப்பிடணும். நீங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறத விட, முல்லைப்பூ வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்த உணவா எடுத்துக்கணும். பேரிச்சம்பழ உணவுகள் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல பலன தரக்கூடியது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தில பாருங்க, அந்த வர்க்கத்திலேயே யாரோ ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருப்பார். அதனால தான் அந்த தொந்தரவுகள் மீண்டும் உங்களுக்கோ, உங்க சந்ததிகளுக்கோ வரக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த பேரிச்சம்பழத்த சாப்பிட சொல்றது. அது உங்களுக்கு நெறையா உடல் ஆரோக்கியத்த தரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரவங்க மேக்ஸிமம் பாருங்க, அம்மாவுனுடைய பிடியில இருப்பாங்க. அம்மாவ ரொம்ப புடிக்கும். அம்மாவுக்கு 5 குழந்தை இருந்தாலும் சரி, 10 குழந்தை இருந்தாலும் சரி, இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க மேல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் தாய்க்கும் ரொம்ப அந்யோன்யமான ஒரு பெரிய அதாவது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் இருப்பாங்க. அந்த பாசம் வந்து அம்மாகிட்ட கிடைக்கும். இவங்களுக்கு இந்த இந்த மேவாக்கட்டு பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். நம்ம அஸ்வினியா, பரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய ஜோதிட விதிகள் இருக்கு. அஸ்வினின்னா அந்த நெத்தி வந்து புடப்பா இருக்கும். பரணின்னா அந்த மேல்வாய்க்கட்ட சிறுசா இருக்கும். இவங்களுக்கு பல் வரிசை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த பல் வரிசையும் அழகாக இருந்து, முடியும் சுருளாக இருந்துச்சுன்னா, அவங்க மிகப்பெரிய கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பல் வரிசை நல்லா இருக்கும். முடி வந்து நீள முடியா வந்துரும். அப்ப அவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப ஆதிக்கம் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க சுக்கிரன் பலமா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு, மேல் பல் வரிசையும், முடி சுருளையும் வச்சு கண்டுபிடிச்சுடலாம். அப்ப இந்த அளவுக்கு 2மே நல்லா இருந்துருச்சுன்னா, அவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்காங்க. அவங்க சினிமாவுக்குள்ளேயே போகலாம். நாடகம், ஏதாவது சினிமா சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நடிக்கிறது, இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். இதே நிகழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட, இந்த பரணி நட்சத்திரத்த பிறந்தவங்க இந்த பல்வரிசையும், முடி சுருளும் இருந்தா நீங்க யூடியூப் சேனல், யூடியூப்ல பேசுறதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துருவாங்க. அதுல ஒரு பொன்னிறமான தேகம் இருக்கும் உங்களுக்கு. நல்ல சிகப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில கருப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பொன்னிறமான தேகம் உடையவர்கள் வந்து அதிகப்படியான மக்களை ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான மனைவி கிடைப்பாங்க. நல்ல மனைவியா கிடைப்பாங்க. அதுவும் மனைவிக்கு ரொம்ப அற்புதமா மனைவிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இதில ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் கொஞ்சம் சிக்கல தரக்கூடிய பாதம். எதுன்னு கேட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தாமத திருமணம் ஆகும். அல்லது சீக்கிரம் திருமணமானா கணவனுக்கும், மனைவிக்கும் அந்த பயங்கர கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அத மட்டும் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லி மரம் வச்சு வளர்க்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துக்கிறணும்.
இது எப்போதுமே உங்கள் கையில் நெல்லி இருக்கணும். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரவங்க எங்கேயாவது கோயிலில் நெல்லி மரம் வச்சு வளர்த்தீங்கன்னா அது வளர்ந்து அந்த நெல்லிக்காய் விளையும் போது உங்களுக்கு திருமணத்துக்கு சம்மந்தமான கேள்வி இருந்தால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ வளம் வேணும்னா செல்வ வளம் கிடைக்கும். எதை கேட்கிறீர்களோ, எதை மனதில் நினைத்து அந்த மரத்தை நடுகிறீர்களோ, அது வளர்ந்து கற்ப விருட்சமாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வெட்டிடக்கூடாது. இவங்க பிறரை நல்லா மதித்து பழகக்கூடியவங்க, பிறரை எடை போட்டு பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோழையாக இருக்க மாட்டாங்க. இந்த 2ஆம் பாதம் மட்டும்தான் ரொம்ப தன்னைத்தானே தாழ்த்திக்கிடுவாங்க. மற்ற பாதம்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அதிக ஃபோர்ஸாக இருப்பாங்க. இந்த 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய சண்டையாக நீங்கள் போடணும்னு நினச்சி போனாலும் அவரை பார்த்த உடனே நீங்களே சிரிச்சிடுவீங்க. ஏன்னா உன்னை பார்த்த உடனே அவன் கோவத்தில் நான் அடிக்கலான்னு வந்தேன், உன்னை பார்த்தே சிரிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 3ஆம் பாதத்துக்காரவங்க இருப்பாங்க. அடுத்தது நல்ல நல்ல அதாவது அந்த இந்த முடியினுடைய அழகு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் சின்னது பார்த்தீங்கன்னா, இந்த ஆணாலும் சரி பெண்ணாக, ஆண்களுக்கு பட்டாசு உடம்புல பட்ட தீக்காயம் இருக்கும். பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு, அதாவது அடுப்பில் சுட்டு சுட்டு உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருக்கும். ஒரு காயம் தழும்பு மாறுச்சுன்னா இன்னொரு தழும்பு ஏற்பட்டால் இந்த நெருப்புனால் சுட்ட தழும்பு எப்போதுமே இவங்க உடம்புல இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா தேவி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஊறுகாய் சாப்பிட்றது, நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்றது உங்கள் உடம்புல இருக்கிற அதிகமான காம உணர்வுகளை கட்டுப்படுத்தும். வெள்ளி அதிகமாக போடணும். இடுப்பில் வெள்ளி போடணும். அரணா கயிறில் மட்டும் வெள்ளி போடுங்க. கழுத்துலையும் கையிலையும் வெள்ளி போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாதிப்பை தந்துடும். இடுப்பில் வெள்ளி போடுறது மட்டும்தான் எல்லாருக்குமே நல்லது, உங்களுக்கும் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் தானம் செய்ய வேண்டியது நெல்லி பொடி சாதம் செஞ்சு கொடுக்கலாம், அல்லது நெல்லி பொடியை நீங்கள் செஞ்சு மற்றவங்களுக்கு அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். இதில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய எந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிபுர சுந்தரி எந்திரம். இதை நீங்கள் வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். அப்போ இந்த எந்திரத்துக்கு டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் கடையில் கேட்டாவே கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா ஆர்டர் பண்ணாவே எல்லா இதுலேயும் கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சைஸுகளை வச்சுக்கிறது நல்லது. இன்னும் சைஸுன்னு கணக்கெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள் இருக்கும். நிறைய பேர் மீசை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரவங்க அவங்களுக்கு அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக்கணும். ஏன்னா மீசை இல்லாமல் இருக்கக்கூடாது. பரணி நட்சத்திரம் முடிஞ்ச வரைக்கும் மீசை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர்ச்சி நல்லாயிருக்கும். இது ஒரு துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். அப்போ நட்புக்கு நல்ல இலக்கணமாக இருப்பாங்க. மனைவின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்ன ஒன்று, இந்த சொத்து பத்துக்கள் மேலே பாசமாக இருக்காதீங்க. பங்காளி சொத்துக்களை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் அதாவது வழக்கோ வில்லங்கமோ போட்டுறாதீங்க. என்ன கேட்குறாங்களோ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு பொன்னான வாழ்க்கைன்னு சொல்லலாம்.